லா ஆஃப் அட்ராக்ஷனை பற்றி உங்களுக்கு நல்லாவே தெரியும். லா ஆஃப் அட்ராக்ஷன் முழுக்க முழுக்க உங்களோட எண்ணங்கள் மூலியமா செயல்படுதுங்கிறது உங்களுக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். அப்படி இருக்கிறப்ப நம்மளோட எண்ணங்களுக்கு எவ்வளோ சக்தி இருக்குன்னு யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? இதையத்தான் நாம் இப்போ பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் நம்மளோட எண்ணங்களின் சக்தியை பற்றி தான் ரொம்ப டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். யாருமே சொல்லாத சில சீக்ரெட்ஸையும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ வாங்க இந்த வீடியோக்குள்ளார போகலாம். ஹாய் ஹலோ வியூவர்ஸ், நான் தான் பீஸ் படி. என்னோட எய்ம் என்னன்னா இந்த லா ஆஃப் அட்ராக்ஷனை உலகம் முழுக்க ஸ்ப்ரெட் பண்ணணும். இப்போ தான் நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களோட எண்ணங்களும் விதை மாதிரி தான். நீங்கள் என்ன விதைக்கிறீங்களோ அதுதான் வரும். நீங்கள் நெல்லை விதைச்சா உங்களுக்கு நெல் தான் கிடைக்கும். இதே மாதிரி நீங்கள் நல்ல விஷயங்களை விதைச்சிங்கன்னா உங்களுக்கு நல்ல விஷயங்கள் கிடைக்கும். நீங்கள் கெட்ட விஷயங்கள் விதைச்சிங்கன்னா உங்களுக்கு கெட்ட விஷயங்கள் தான் கிடைக்கும். எப்படி நீங்கள் ஒரு விதையை விதைச்சு அந்த விதைக்காக தண்ணி ஊற்றி அதை டெய்லி பராமரித்து அது ரொம்ப பெருசாகிற வரைக்கும் நல்லா பார்த்துக்கிட்டு அது பெருசாகி ஒரு மரமானதுக்கப்புறம் அந்த மரத்துலேருந்து சுவையான பழம் கிடைக்கும். இதே மாதிரி தான் உங்களோட எண்ணங்களையும் டெய்லி பராமரித்து உங்களோட எண்ணங்கள் மேலே முழு கவனத்தையும் செலுத்துகிறப்ப உங்களோட எண்ணங்கள் நீங்கள் சொல்கிறத கேட்க ஆரம்பிக்கும். நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதைத்தான் நினைக்க ஆரம்பிக்கும். உங்களுக்காக உங்களோட எண்ணங்கள் செயல்பட ஸ்டார்ட் ஆகும். இந்த டைமில் லா ஆஃப் அட்ராக்ஷன் பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகும். இந்த உலகத்திலேயே ரொம்ப ஸ்ட்ராங்கான பவர்ஃபுல்லான எனர்ஜி என்னன்னு கேட்டிங்கன்னா நான் உங்களோட மைண்டு பவரை மட்டும்தான் சொல்லுவேன். ஏன் நான் அப்படி சொல்கிறேன்னா எல்லாமே நம்மளோட எண்ணங்கள்ல இருந்தால் உருவாக ஸ்டார்ட் ஆகுது. எவ்வளோ பெரிய டெக்னாலஜிஸ் வேணாலும் வரட்டும், இல்லை எவ்வளோ பெரிய டெக்னாலஜிஸ் வேணால் புதுசாக கண்டுபிடிக்கட்டும், அது கண்டுபிடிச்சவங்க எல்லாருமே ஒரு மனுஷங்களாக தான் இருப்பாங்க. அப்போது அவங்க நினைக்கிறாங்க நான் புதுசாக இந்த மாதிரி டெக்னாலஜியை கண்டுபிடிப்பேன், நான் புதுசாக இந்த மாதிரி டெக்னாலஜியை உருவாக்குவேன் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. அவங்க நினைக்கிற இந்த விஷயம்தான் எண்ணங்களாக மாறுது. இந்த எண்ணங்களில் அவங்க ரொம்ப ஃபோக்கஸாக முழு கவனமும் செலுத்துறதுனால தான் அவங்களால வெற்றி பெற முடியுது. ஸோ இதை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. உலகத்திலேயே ரொம்ப பவர்ஃபுல்லான ஸ்ட்ராங்கான பவர் என்னன்னு கேட்டால் உங்களோட மைண்டு பவர்னு சொல்லுங்கள். உங்களோட எண்ணங்களோட கொஞ்சம் ஃபீலிங்ஸையும் எமோஷன்ஸையும் சேர்த்துறப்ப அது இன்னும் மிகப்பெரிய ஒரு பவரை உருவாக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், நான் BMW கார் வாங்கிட்டேன் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ அப்படி நினைக்கிறனால எனக்கு எதுவும் நடக்க போகிறது கிடையாது. நான் அதை ஃபீல் பண்ணணும், அந்த எமோஷனை கொண்டு வரணும். நான் அந்த BMW கார் வச்சுருந்தேன்னா எப்படி ஒரு ரிச்சாக இருப்பேன் அதையே ஃபீல் பண்ணணும், எவ்வளோ லக்ஸரியாக வாழ்வேன் அதையே ஃபீல் பண்ணணும், அந்த எமோஷனை எடுத்துகிட்டு வரணும். அப்போ தான் உங்கள் மேனிஃபெஸ்டேஷன் இன்னும் பூஸ்ட் ஆகும். எண்ணங்கள் எல்லாமே உங்களோட மைண்டில் ஓடிட்டுருக்க வீடியோன்னு சொல்கிறாங்க. இந்த வீடியோவில் என்ன ப்ளே ஆகுதோ அதுதான் இப்போ உங்கள் வாழ்க்கையிலையும் நடந்துகிட்ருக்கும். அதே தான் நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸு பண்ணி பார்ப்பீங்க. அதனால் உங்களோட மைண்டில் ஒரே வீடியோவை ப்ளே பண்ணாமல் டிஃப்ரெண்ட்டாக நிறையா வீடியோஸை ப்ளே பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள் பற்றி உங்கள் மைண்டில் ஒரு வீடியோவை ப்ளே பண்ண பாருங்கள். அது உங்களுக்கு இன்னும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். வீடியோ ப்ளே பண்ணுறதுனா ஒன்றும் இல்லை, அதை விசுவலைசேஷன் பண்ணுறது தான். ஓகேவா? ஸோ அதை நீங்கள் போட்டு குழப்பிக்காதீங்க, என்னடா வீடியோ ப்ளே பண்ண சொல்கிறான் அப்படின்னு. உங்களோட எண்ணங்களை நீங்கள் ட்ரெயின் பண்ணி ஸ்ட்ராங் ஆக்கிக்க முடியும். இப்படி நீங்கள் பண்ணுறதுனால உங்கள் வாழ்க்கையை மாற்றுறக்கே மிகப்பெரிய ஒரு சோர்ஸாக இது அமையும். உங்களோட எண்ணங்கள் சப்கான்ஷியஸ் மைண்டை டைரெக்டாக அஃபெக்ட் பண்ணும். அது பாசிட்டிவாக இருந்தாலும் சரி இல்லை நெகட்டிவாக இருந்தாலும் சரி. ஆனால் உங்களோட எண்ணங்கள் டைரெக்டாக சப்கான்ஷியஸ் மைண்டை அஃபெக்ட் பண்ணும். பாசிட்டிவாக இருக்கிறப்ப உங்களோட எண்ணங்கள் நல்ல விஷயத்தை பற்றி யோசிக்கும். ஸோ இந்த நல்ல விஷயம் உங்களோட சப்கான்ஷியஸ் மைண்டில் ஸ்டோர் ஆக ஆரம்பிக்கும். அப்போது பிரபஞ்சத்துக்கு நீங்கள் நல்ல விஷயங்களை அனுப்புவீங்க, உங்களுக்கும் நல்ல விஷயங்கள் கிடைக்கும். ஒருவேளை நீங்கள் கெட்ட விஷயங்கள் பற்றி நினைக்கிறப்ப இந்த கெட்ட விஷயங்கள் கெட்ட எண்ணங்களாக மாறும். இந்த கெட்ட எண்ணங்கள் உங்களோட சப்கான்ஷியஸ் மைண்டில் ஸ்டோர் ஆகும். பிரபஞ்சத்துக்கு நீங்கள் இந்த கெட்ட எண்ணங்களை அனுப்புவீங்க, அப்போ உங்களுக்கு கெட்ட விஷயங்கள் மட்டும்தான் நடக்கும். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, சப்கான்ஷியஸுங்கிறது எவ்வளோ பெரிய கான்செப்ட். அந்த கான்செப்டையே நம்மளோட எண்ணங்களை வச்சு அஃபெக்ட் பண்ண முடியும்னா நம்மளோட எண்ணங்களுக்கு எவ்வளோ சக்தி இருக்குன்னு பாருங்க. சில பேர் சொல்லுவாங்க, நான் ட்ராவல் பண்ணனா நான் ரொம்ப சந்தோஷமாக இருப்பேன், எல்லா ஸ்ட்ரெஸ்ஸையும் மறந்துடுவேன். இன்னும் சில பேர் சொல்லுவாங்க, நான் படம் பார்த்தேன்னா என்னோட எல்லா ஸ்ட்ரெஸ்ஸும் போயிடும், ரொம்ப சந்தோஷமாக இருப்பேன். நான் காமெடி பார்த்தேன்னா ரொம்ப சந்தோஷமாக இருப்பேன் அப்படின்னு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விஷயத்த சொல்லுவாங்க. ஆனால் இந்த விஷயங்களை எல்லாம் நீங்கள் பண்ணாமலே ரொம்ப ஹாப்பியாக இருக்க முடியும். நீங்களே உங்களுக்குள்ளார நினச்சிக்கிறீங்க,
நான் வெளியில போனாதான் ஹாப்பியா இருப்பேன், நான் படம் பார்த்தாதான் ஹாப்பியா இருப்பேன் அப்படின்னு. ஸோ உங்களோட எண்ணங்களை மாத்துங்க. நான் சும்மா உட்காந்துருந்தனாவே ரொம்ப ஹாப்பியா இருப்பேன் அப்படின்னு அதை ஃபீல் பண்ணுங்க. அப்படி நீங்க ஃபீல் பண்றப்ப உங்களோட எண்ணங்கள் மாறும். அப்படி மாறுறப்ப ஆட்டோமேட்டிக்கா நீங்க சும்மா இருக்கிறப்ப ரொம்ப சந்தோஷமா இருக்க ஸ்டார்ட் பண்ணுவீங்க. அதனால நீங்க மாத்தணும்னு நினைச்சீங்கன்னா உங்களோட எண்ணங்களை மாத்துங்க, சந்தர்ப்ப சூழ்நிலைகளை மாத்தாதீங்க. அது தானாவே உங்களை வந்து சேரும். நீங்க எந்த ஒரு புது விஷயத்த பண்றதா இருந்தாலும் உங்களுக்குள்ளார இருந்து தான் வெளியே எடுத்துட்டு வரீங்க. வெளியில இருந்து நீங்க உங்களுக்குள்ளார எடுத்துட்டு போறதில்ல. உங்களுக்கு இன்னும் புரியுற மாதிரி சொல்லணும்னா, மரத்தோட வேறு தான் எண்ணங்கள். இந்த எண்ணங்கள் உள்ளுக்குள்ளார இருந்து தான் வெளியே எல்லா விஷயத்தையும் எடுத்துட்டு வந்து கொடுக்குது. வெளியில இருந்து எந்த விஷயமும் இந்த வேருக்குள்ள போறது கிடையாது. அதனால நீங்க மாற்றத்தை உருவாக்கணும் அப்படின்னா வெளியில இருந்து யோசிக்காதீங்க, உங்களுக்குள்ளார யோசிங்க. ஒரு எண்ணத்தை கிரியேட் பண்ணுங்க. இந்த எண்ணம் உங்களுக்காக வேலை செய்யும். உங்களோட அட்டென்ஷன் ஆஃப் தாட்ஸை உங்களுக்கு பிடிச்ச மாதிரி மாத்துங்க. அப்படி உங்களுக்கு பிடிச்ச மாதிரி மாத்திட்டு மெட்டீரியல் ஆப்ஜெக்டா ஃபீல் பண்ணுங்க. ரொம்ப ஹாப்பியா பாசிட்டிவா இருங்க. நீங்களும் நல்லா இருக்கணும், உங்களை சுத்தி இருக்கிறவங்க எல்லாருமே நல்லா இருக்கணும். அதுக்காக உங்களால எவ்வளவு உதவி பண்ண முடியுமோ அதை பண்ணுங்க. இதுவரையிலையும் நாம இந்த வீடியோல எண்ணங்களின் சக்தியை பத்தி ரொம்ப கிளியரா பார்த்தோம். இன்னும் நிறைய பாயிண்ட்ஸ் இருக்கு. இதையெல்லாம் பத்தி இன்னும் எண்ணங்களின் சக்தியை பத்தி வீடியோ போகணும்னு நினைச்சீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்க. இதுக்காக நான் நியூ வீடியோ ரெடி பண்றேன். இல்ல நீங்க ஏதாச்சும் லா ஆஃப் அட்ராக்ஷன் டாபிக்ஸ் இல்லைன்னா டெக்னிக்ஸ் ரெக்கமெண்ட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்க. உங்க கமெண்ட்ஸ் எல்லாம் பேஸ் பண்ணி அதுக்காகவும் வீடியோஸ் வந்துகிட்டே இருக்கும். இந்த எண்ணங்களின் சக்தியில ஏதாச்சும் டவுட் இருந்தா கமெண்ட் பண்ணுங்க. இல்ல என்னை பர்சனலா கான்டாக்ட் பண்ணி லா ஆஃப் அட்ராக்ஷன் பத்தி டீடைல்ஸ் கேட்கணும்னு நினைச்சீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க இன்ஸ்டாகிராம் ஜிமெயில் லிங்கை கிளிக் பண்ணி மெசேஜ் பண்ணுங்க. இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. அவங்களும் பார்த்து நிறைய கத்துக்கிட்டோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே அந்த பெல் ஐக்கானையும் மறக்காம கிளிக் பண்ணுங்க. மறுபடியும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களுடன் பீஸ் படி. தேங்க்யூ. ஹாவ் அ கிரேட் டே.